சீனாவில் வேகமாக பரவி வரும் HMPV வைரஸ் தொற்று இந்தியாவிலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. HMPV நோயின் தாக்கம், அதன் அறிகுறிகள், பாதிப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். சீனாவில் அண்மை காலமாக HMPV வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிறது. இது குறித்த விவரங்களை சீன அரசிடம் உலக சுகாதார அமைப்பு கேட்டுள்ளது. இந்த சூழலில் சீனாவில் வேகமாக பரவும் HMPV உலகம் முழுவதும், குறிப்பாக அண்டை நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைரஸ் தொற்று தொடர்பாக சீன சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் ஒருபுறம் இருக்க, சீனாவின் பல்வேறு பகுதிகளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது உலக நாடுகளிடம் அச்சத்தை விதைக்க முக்கியமான காரணம் HMPV வைரஸ் நோயின் பாதிப்புகள் கொரோனாவை போன்றே இருப்பதுதான். முதலில் 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் கண்டறியப்பட்ட HMPV வைரஸ் குளிர்காலத்தில் பரவக்கூடிய நோய் தொற்றாக உள்ளது. இவ்வளவு பரபரப்புக்கு காரணமான HMPV வைரஸ் மற்றவருக்கு பரவும் ஆபத்து கொண்டது. பொதுவாக HMPV வைரஸ் ஒருவரிடம் நோய் தொற்று ஏற்பட்ட 3 முதல் 6 நாட்களில் இதன் அறிகுறிகள் தெரியத் தொடங்கும். லேசான அல்லது மிதமான காய்ச்சல், சளி, இருமல், தொண்டைவலி போன்றவை HMPV வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகளாக உள்ளன. வெகு சிலருக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா தீவிரமடைதல், நிமோனியா போன்ற பாதிப்புகள் கூட ஏற்படலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைவாக உள்ளவர்களுக்கு HMPV வைரஸ் கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தனித்துவமான சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியானது தான். இந்த வைரஸ் உடம்புக்குள்ள 3லேருந்து 6 நாட்களில் இதோடைய சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். லைக் சளி, தலைவலி, இருமல், மூச்சு விட சில நேரத்தில் சிரமப்படுறது. உதாரணத்துக்கு இந்த ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, COPD பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதோடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸு அண்ட் ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ட்ஸு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வர்றப்ப ரேராக ஒரு லெஸ் தேன் 10% அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. HMPV வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசியோ பிரத்யேக சிகிச்சையோ கிடையாது. பெரும்பாலானோருக்கு மருத்துவர் ஆலோசனையோடு கூடிய ஓய்வு மட்டுமே போதும் என்ற நிலையில், சில தீவிரமான பாதிப்பு உள்ளவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பது கட்டாயமாகும். அச்சமடையும் அளவுக்கு நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கும் மருத்துவர்கள், வைரஸ் தொற்றை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.